Hello friends, welcome back to Play Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரீசெண்டா என்னென்ன பயங்கரமான அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு அது எல்லாத்தையும் இன்னைக்கு ஒரு வீடியோ நம்ம பார்த்துலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் நம்ம மதர் ஆஃப் த பிரைடுன்னு சொல்லிட்டு என்டையர் அப்கமிங் நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆக போகிற மூவியோட தமிழ் அண்ட் தெலுங்கு டப்டான ட்ரெய்லரோட இப்போது என்டையர் நெட்ஃப்ளிக்ஸ் ஆப்லேயே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எப்படியும் என்டையர் மூவி நம்ம May 9th தான் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் படம் என்ன கான்செப்டாக இருக்கும்னு யோசிக்கிறீங்கன்னா ஆக்சுவலாக இது கொஞ்சம் ஃபன் காமெடியான எலிமெண்ட்டு. ஸோ டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி தான் அங்கே பிரைடோட மதர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட ஒரு பாஸ்டான ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு. வேறு யாரும் இல்லை, க்ரூமோட ஃபாதரோட தான். ஸோ இதால் ஒரு கன்ஃபியூஷன் க்ரியேட் ஆகும் என்டையர் வெட்டிங்கில். ஸோ ட்ரெய்லர் வந்து நார்மலாக தான் இருக்குது, ஃபன் காமெடி எலிமெண்ட்ஸ்லாம் நல்லபடியாகவே தெரியுது. இன்கேஸ் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் டெஃபினட்டாக நீங்கள் பார்க்கலாம். அண்ட் ட்ரெய்லர் நான் எங்கே போய் பார்க்குறதுன்னு இருந்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக நெட்ஃப்ளிக்ஸ் ஆப்பில் போய் தான் தமிழ் டப்டான ட்ரெய்லராக பார்க்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம 8 ஷோன்னு சொல்லிட்டு என்டையர் இன்னொரு அப்கமிங்கான ஒரு கொரியன் சீரீஸு. பட் இது கொஞ்சம் கேம் அண்ட் சர்வைவ் கேட்டகிரியான சீரீஸ் மாதிரி தெரியுது. அண்ட் இது கூட நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் அப்கமிங் May 17th தான் ரிலீஸும் பண்ண போகிறாங்க. அண்ட் நல்ல விஷயம் என்னென்னா நம்ம தமிழ் அண்ட் தெலுங்கு டப்டோடையும் ரிலீஸும் ஆகுது. ஸோ டைட்டிலுக்கு ஏற்ற லைக் த 8 ஷோனா உள்ள 8 மெம்பர்ஸ் இருக்காங்களாம். அண்ட் அவங்க எல்லாருமே வந்து ஒரு கேம் ஆட்டம் வந்து சர்வைவ் த்ரில்லர் மாதிரி ஒரு கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ட ட்ரெய்லர்லேருந்து அது எந்த கேட்டகிரியான கேம் இருக்கும்னு தெரியல. மேக்ஸிமம் இந்த பசில் சால்விங், நெக்ஸ்ட் ரூமில் எப்படி போகிறது, ஸோ அந்த மாதிரி தான் பேஸ்டாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் இருக்கும். ஸோ இப்போதைக்கு இது என்டையர் எந்த லெவலான சீரீஸ் இருக்க போகுதுன்னு எக்ஸாக்டாக சொல்ல முடியல. ஸோ அது நம்ம பொறுமையாக இல்லை, செகண்ட் ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் வேணால் தெரிஞ்சுக்கலாம். ஜென்ரலாக இப்போ நம்ம May 17th ரிலீஸ் ஆகுது. அண்ட் நம்ம ஜான்சினாவோட ஃப்ரீலான்ஸ் மூவி 2023 ரிலீஸ் ஆயிருந்தது. அண்ட் அப்கமிங் இந்த படம் கூட நம்ம தமிழ் டப்டோட ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் நம்ம ஓடிடி எதுன்னு பார்த்தா நம்ம ப்ரைம் வீடியோவில் தான் மேக்ஸிமம் ரிலீஸ் ஆயிரும். ஸோ இப்போ இந்த மூவியோட ட்ரெய்லர், தமிழ் டப்டான ட்ரெய்லரும் வந்துடுச்சு. அண்டு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது இருக்கிறதுலே ஒரு செம்ம பெரிய ஃப்ளாப்பான மூவி மாதிரி தான் க்ரியேட் ஆயிருந்தது. ஏன்னா இனிஷியல் லான்ச் அப்போ வந்து ராட்டன் டொமேட்டோஸ் 0% ஸ்கோரோட வந்து இருந்தது. அண்ட் அதுவே செம்ம ஒரு ஷாக்காக லைக் எல்லாருக்கும் என்ன அது வெறும் 0% இருக்குதுன்னு சொல்லியிருந்து. பட் இப்போ போய் பார்த்தா பரவாயில்ல, ஒரு 8% வரைக்கும் தந்திருக்காங்க. பட் என்னந்தாலும் இந்த படம் ஆக்சுவலி நானும் இன்னும் பார்க்கல, ஏன்னா நிறைய மூவிஸ் இருக்குது, அதனால் இது கொஞ்சம் நம்ம பொறுமையாக பார்த்துலாம் தான் விட்டேன். பட் கண்டிப்பாக பார்க்கலாம், ஏன்னா ஜான்சினா உள்ளே இருக்கார். அண்டு ஏதோ அவர் வந்து ஒரு அசாசின் மாதிரியும், அண்ட் இப்போ வந்து அவருக்கு ஒரு டாஸ்க் தந்திருக்காங்க, அதான் ஃப்ரீலான்ஸ் ஆகட்டும் ஒரு மிஷின். அண்ட் அந்த மிஷினில் அவர் சில பேரை காப்பாற்றணும், லைக் சர்வை பண்ணுற மாதிரி தான். ஸோ அதில் அவர் என்னெல்லாம் பண்ணுறாரு அது நம்ம ஃபன் காமெடியோடு இந்த மூவியில் பார்த்துடலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம அண்டர் பாரிஸ்ன்னு சொல்லிட்டு இன்னொரு நெட்ஃப்ளிக்ஸில் வந்து அப்கமிங் ரிலீஸ் ஆக போகிற ஷார்க் அட்டாக் கேட்டகிரியான மூவியோட ட்ரெய்லரும் இப்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்கமிங் என்டையர் இந்த மூவி June 5th தான் ரிலீஸும் ஆக போகுது. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வருஷத்தில் ஒரு 2 இல்லை 3 ஷார்க் அட்டாக் கேட்டகிரியான மூவி வந்துடும். அண்ட் நெட்ஃப்ளிக்ஸும் இப்போது வந்து இதில் இறங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களும் கொஞ்சம் ஷார்க் அட்டாக் கேட்டகிரி மூவிஸ்லாம் ரிலீஸ் பண்ணிகிட்டே தான் வராங்க. அண்ட் இந்த வாட்டி கான்செப்ட் ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாரிஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நிறைய வாட்டர் டிரான்ஸ்போர்ட்லாம் அவங்க நிறைய யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அண்ட் அந்த மாதிரி இடத்துல வந்து ஷார்க் இருக்கான். ஸோ இப்போது அது எப்படி ஷார்க் அங்கே வந்துருச்சுன்னு கேட்டால் தெரியாது தான், அது மூவியோட கான்செப்ட்டு. பட் இப்போ அங்கே ஷார்க் இருக்குது. அண்ட் இதால் அங்கே இருக்க மக்கள் ரொம்ப ஆபத்தில் இருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அங்கே ஒரு ஈவெண்ட் ஆட்டோ கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி எப்படியாச்சும் இந்த ஷார்க்கை வந்து ஸ்டாப் பண்ணணும். ஸோ ஜென்ரலி ட்ரெய்லர் நல்லபடியாக இருக்குது. அண்டு நார்மல் நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் இன்டென்ஸ் த்ரில்லரான மூவி பார்க்குற ஆளாக இருந்தால் கண்டிப்பாக இந்த படத்தை நம்ம ஜூனில் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம சினிமாகான் வந்து என்டையர் இப்போது ரீசெண்டாக நடந்திருக்கு. அண்ட் அதில் எக்கச்சக்கமான மூவிஸோட ஃபர்ஸ்ட் கிளிப் ஆட்டம் வந்து அவங்க ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதில் நம்ம பெலரினா மூவியோட கூட ஃபர்ஸ்ட் ஃபுட்டேஜ் வந்து ரிலீஸ் லைக் அங்கே வந்து எல்லாரையும் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ பெலரினா என்னென்னா நம்ம ஜான்விக் யூனிவர்ஸோட ஒரு கேட்டகிரியான மூவி, பட் ஸ்பின் ஆஃப் ஆன மூவி தான். ஸோ இப்போது அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஃபுட்டேஜில் நம்ம ஜான்விக் உள்ளே இருக்காராம். ஸோ இந்த ஒரு அப்டேட்டே வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சரி, ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த சீரிஸ் நம்ம கான்டினென்டல்லாம் வந்து ஜான்விக் வருவாருன்னு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணியிருந்தோம். கடைசியில் வர கிளான்ஸ் கூட காமிக்கல. பை த வே இப்போ நம்ம பெலரினா லைக் மூவியில் கண்டிப்பாக ஜான்விக் வராரு. அண்ட் ஸ்டோரி கான்செப்ட்லேயும் வந்து கொஞ்சம் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. அண்டு அது வந்து சொன்னால் ஸ்பாய்லர் ஆகும்னு நினச்சேன், பட் அது ரொம்பலாம் இல்லை. லைக் அவர் வந்து நம்ம மெயின் ஆக்ட்ரஸ் உள்ள ஆனா டி ஆர்மஸ் தான் உள்ளே நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்கள ட்ரெயின் பண்ணுற மாதிரி தான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஃபுட்டேஜில் கிளிப்லேருந்து இருக்குது. ஸோ எப்படியோ ட்ரெய்லர் வரட்டும், அண்ட் அதில் இன்னும் இந்த டெப்த்தாக தெரிஞ்சிடலாம். பை த வே என்டையர் மூவி நம்ம நெக்ஸ்ட் இயர் தான் ரிலீஸ் ஆகுது.
அண்ட் இதே சினிமா கானில் பார்த்தீங்கன்னா நம்ம மார்வல் சைட்லேருந்தும் நிறைய விஷயத்த ரிவீல் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதில் மெயினாக நம்ம கேப்டன் அமெரிக்கா த பிரேவ் நியூ வேர்ல்டு அப்கமிங் வர மூவியோட ஃபர்ஸ்ட் ஃபுட்டேஜ் ஆட்டோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் நம்ம ஹாரிசன் ஃபோர்ட் அண்ட் நம்ம கேப்டன் அமெரிக்காவோட நியூ சூட்டோட நீங்கள் பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லை, நம்ம டெட்பூல் அண்ட் வோல்வெரினோட டோட்டல் 9 மினிட்ஸான ஃபுட்டேஜையும் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதில் மெயினாக வந்து ஃபாக்ஸை விட்டு எப்படி வெளியே வந்து அவங்க டிஸ்னி லேண்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ அந்த ஒரு சினாரியோ தான் உள்ளே காமிச்சிருப்பாங்களா. பட் மூவியில் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. ஆனால் இந்த ஃபுட்டேஜில் ஃபுல்லாகவே அதான் மீன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே, ஒரு ஃபன் ரைடாக இருக்க போகுதுன்னு நம்புகிறேன். பட் மார்வல் சைடில் இன்னும் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அண்ட் இன்னொரு டாப் மோஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்கமிங் நம்ம தண்டர் போல்ட்ஸ் மூவி வருதுல்ல, அதோட டைட்டிலில் ஒரு ஆஸ்ட்ரிக் சிம்பிள் வேறு போட்டாங்க. ஸோ அதுக்கு என்ன மீனிங் ப்ரோ? அந்த சின்ன ஆஸ்ட்ரிக் சிம்பிள்னால் லைக் டைட்டில் இதுதான் வந்து கன்ஃபார்ம்டு கிடையாது. இது வந்து ஜஸ்ட் இப்போதைக்கான ஒரு டைட்டில். மேபி இது லேட்டர் ஆன் சேஞ்சஸ் கூட பண்ணலாம். சேஞ்ச் பண்ணலாம்ல, மேக்ஸிமம் சேஞ்ச் பண்ண போகிறாங்க. அதனால தான் அந்த ஆஸ்ட்ரிக் சைனோட அங்கே போட்டிருக்காங்க. அண்ட் நம்ம சினிமா கான்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹென்ரி கேவில் அண்ட் ஜேக் ஜிலன்ஹால் ஒரு மூவியில் நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த மூவியை ஃபுல்லாக நம்ம காய் ரிச்சி தான் வந்து டேரக்டோ பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ ஏன் காய் ரிச்சி மூவி இருந்தாலே கண்டிப்பாக நம்ம ஜேக் ஜிலன்ஹால் உள்ளே இருப்பார். அந்த மாதிரி தான் சினாரியோ க்ரியேட் ஆகுது. அண்ட் பட் பை த இப்போ நம்ம ஹென்ரி கேவிலும் வந்துட்டார். ஸோ ஹென்ரி கேவில் பேக் டு பேக் எக்கச்சக்கமான மூவிஸ் அண்ட் சீரீஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. அண்டு நல்ல விஷயம் தான் சொல்லுவேன். அண்ட் அவரோட அப்கமிங் இந்த மூவி தான் இந்த கிரேன்னு சொல்லிட்டு, அண்ட் அதோட என்டையர் ட்ரெய்லரே வந்து சினிமா கானில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்னும் இந்த ட்ரெய்லர் பப்ளிக்லி வரல. வந்தோடனே கண்டிப்பாக பயங்கரமாக தான் இருக்க போகுது. ஏன்னா ஒரு பக்கம் ஹென்ரி கேவில் அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஜேக் ஜிலன்ஹால். அண்ட் உங்கள் எல்லாருக்காக ஒரு நல்ல குட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் டீனேஜ் மியூட்டன்ட் நிஞ்சா டர்ட்டில்ஸோட ஃபேன்ஸ்னால் அப்கமிங் இன்னொரு லைவ் ஆக்ஷனான மூவி வரப்போகுது. அண்ட் அதை ஃபுல்லாக R-ரேட்டடாக தான் பண்ண போகிறாங்களாம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்த த்ரிலாஜி கலெக்ஷனுக்கும் இதுக்கும் எந்த கனெக்டிவிட்டியெல்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் அந்த த்ரிலாஜி கலெக்ஷன் பார்க்கலனா கூட எந்த பிரச்சனையும் இல்லை. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான சினாரியோலேருந்து க்ரியேட் பண்ண போகிறாங்க. அண்ட் அதோட டைட்டில் கூட இப்போது ரிவீல் பண்ணிட்டாங்க, த லாஸ்ட் ரோனின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, இது என்ன கான்செப்டாக இருக்குன்னு பார்த்துடலாம். ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா நம்ம டீனேஜ் மியூட்டன்ட் நிஞ்சா டர்ட்டில்ஸ்லாம் நல்லா ஆக்ஷன் பேக்காக தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபேஸிங்காக இருக்கும். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி விஷுவல்ஸ் எல்லாமே பயங்கர ஸ்டன்னிங்காக பண்ணுவாங்க. பட் R-ரேட்டட்னால எவ்வளோ பிளட்ஷெடாக பண்ணுறாங்கன்னு பார்த்துடலாம். அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம ஜோக்கர் 2ஓட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருந்தது பார்த்தீங்களா. அது டோட்டல் 24 ஹவர்ஸில் ஒரு ரெக்கார்டே க்ரியேட் பண்ணியிருக்கு வித் 167 மில்லியன் வியூஸோட. அண்ட் இதால் இப்போது WB வந்து ஒரு ப்ரெடிக்ஷனே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மேபி இது வந்து நம்ம பார்பி மூவியோட எக்ஸீட் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு என்டையர் கலெக்ஷனில். ஸோ ஜோக்கர் 1 இருக்கிறதுலே ஒரு அல்டிமேட் அண்ட் ஃபைனஸ்டான மூவி, எந்த டவுட்டும் கிடையாது. பட் என்ன நம்ம தமிழ் டப்பில் இல்லை. நிறைய பேர் ப்ரோ ஜோக்கர் 2 இப்போ நம்ம தமிழ் டப்பில் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அது முன்னாடி நம்ம 1 வரதுக்கு சான்ஸ் இருக்கானோ கேட்டிருந்தீங்க. அது சீரியஸ்லி தெரியாது கைஸ். ஏன்னா எந்த ஒரு அப்டேட்டும் வரல. அதனால் நானும் அதை பற்றி வேறு எதுவும் சொல்லாமல் இருக்கேன். ஸோ நல்லபடியான ஏதோ அப்டேட் வந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணிடுவேன். ஆனால் 2 வந்து கண்டிப்பாக வேர்ல்டு வைட் ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் நம்ம தமிழ் டப்டோடையும் ரிலீஸ் ஆகுது. அண்ட் அதனால என்டையர் அந்த ஹைப்பும் வந்து செம்மையாக க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ ஜோக்கர் 1 மாதிரியே வந்து இப்போ ஜோக்கர் 2லேயும் ஃபுல் அந்த டார்க்கர் டோனோட பண்ணியிருக்காங்க. இன்னும் ஸ்லைட் சேஞ்ச் வந்து லவ் தீமோட உள்ளே இருக்குது. ஸோ பார்த்துடலாம். ஸோ ட்ரெய்லர் நல்லபடியாக வந்து ரீச் ஆகிருக்கு. அதுக்கேற்ற மாதிரி மூவியும் வந்து இந்த பில்லியன் மார்க் வரைக்கும் டச் பண்ணோன்னு WB நம்புகிறாங்க. அண்ட் ஹோப் ஸோ அந்த மாதிரி ஆகும். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். தான் இப்போதைக்கு நம்ம என்னென்ன கொஞ்சம் ரீசெண்டான பயங்கரமான அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு அது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். பை த வே நீங்கள் சினிமா கானில் என்னென்ன ஈவெண்ட்ஸ் நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய மூவிஸோட ஃபர்ஸ்ட் கிளான்ஸ் ஆட்டம், ஃபர்ஸ்ட் ஃபுட்டேஜ் அண்ட் நிறைய இமேஜஸ்லாம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நிறைய மூவிஸோட ட்ரெய்லரும் அங்கே தான் ரிலீஸ் ஆயிருந்தது. அண்ட் அப்கமிங் இந்த ட்ரெய்லர்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம யூடியூப்லேயே வந்து அவங்க பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் தான் இருக்குது, ரொம்பலாம் கிடையாது. பை த வே தட்ஸ் ஆல் கைஸ். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் Play Tamil Dub. See you next video. Bye guys.